ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளத்துல ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போறாரு. எதுக்காக போறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. வந்தவர் பாத்தீங்கன்னா தனியா வந்திருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்கறப்போ இல்ல இங்க இருந்தே நாள் எடுத்து ரோடு போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு உண்டான முன்னேற்பாடுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஊர்லயே ஒரு வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் நம்ம தேவதர்ஷினி இருக்காங்க. அவங்க பேத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏன் அவங்கள ஃபாலோ பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி தேவதர்ஷினியோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் தான் ரொம்ப டீப்பா எழுதியிருக்காங்க. ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல இவங்க காமிச்சிருக்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை விட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல இவங்க பண்ணியிருக்க எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா தரமா இருந்தது. நம்ம கனெக்ட் ஆகிற அளவு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் பல சீன்ஸ்ல அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும் இந்த படம் பொறுத்தளவு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகி இன்டர்வல் ஒரு பீக்ல போய் நிறுத்தும். செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா அங்கங்க பல போர்ஷன் ஸ்லோவா தான் இருக்கும். ஓவரால் நீங்க பார்த்து முடிக்கும் போது நல்ல படம் பார்த்து முடிச்ச ஃபீல் வரும். கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.